இப்போ ராகுல் காந்தி கேட்குறாரு, அவர் முன் வச்ச தரவுகள் எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகள் அடிப்படையில் தான் அவர் எல்லாத்தையுமே முன் வச்சிருக்கிறாரு. அதுல அவரோட இன்டர்பிரேஷன் இதெல்லாம் முன்னாடியே செட் பண்ணி இப்போ வாக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன், உனக்கு சீட்டு கொடுப்பேன், நீ போ, யாருமே உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் செட்டப் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கா? இன்றைக்கு என்னுடைய ஒப்பீனியன்ல தேர்தல் ஆணையத்தால் 100% அக்யூரேட் 0% எரர் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒன்று கொடுக்க முடியாது. நீங்கள் சொன்னதுலேருந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதில் ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டு சரியா இல்லை தேர்தல் ஆணையம் சரியான வேலையை பார்த்துருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா ஒரு ரிஃபார்முக்கு, ஒரு சீர்திருத்தத்துக்கு இது ஒரு வழிவகுக்க போகுது, அந்த வகையில் இந்த குற்றச்சாட்டு அமைய போகுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்கிறது அதுதானே? முக்கியமாக ஒரு சீர்திருத்தம் தேவைன்னு சொல்கிறேன். இது ஓவர் டியூ அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஆதார் கார்டு வந்தது இல்லையா, அப்போ அதோடைய அடிப்படையில் அவங்க யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த யுனிக் அப்படிங்கிறது தான் அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. அது வரைக்கும் இருந்த எந்த ஒரு ஐடியா இருந்தாலுமே அதில் யுனிக்னஸ் கிடையாது. ஒரு ஆள்கிட்ட 2 இருக்க முடியும். அதில் பலவிதமான குறைபாடுகளை நம்ம சுட்டி காட்ட முடியும். பட் இதில் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு தனிநபருடைய கைரேகை, விரல் ரேகை, கண் ஐரிஸ் பேட்டர்ன், இதை அதுக்குள்ளே சேர்த்த ஒரு காரணத்தினால அது யுனிக் ஆகிடுது. ஏன்னா ஒரு நபருடைய ரேகை இன்னொரு நபருடைய ரேகை ரெண்டும் வித்தியாசமானது. இப்போ கைரேகையே பதிக்க முடியாத அல்லது அதில் சில பிரச்சனைகள் இருக்கிற, கையே வெட்டுப்பட்ட அந்த மாதிரியான இருக்கிறதுக்காக தான் நம்ம அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். அடுத்த கேள்வி, கண்ணு இல்லை கையும் இல்லைன்னா என்ன அப்படிங்காதீங்க. ஒரு சென்ஸ், ஒரு இண்டிகேட்டருக்காக இதுதான் அதை யூனிக்காக மாற்றுது. இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை பல விதங்களில் பயன்படுத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் விரலில் அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், அதை மொபைலோடையே கனெக்ட் பண்ணி நீங்கள் கை விரலை வச்சாலே இது இவருடையது, அப்போ அவருடைய அதோட கனெக்டாக இருக்கிற மொபைல் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறது, ஓடிபி அனுப்புறது, இதெல்லாம் நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது எதுவுமே நம்முடைய லைசன்ஸுக்கு கிடையாது, நம்முடைய பாஸ்போர்ட்டுக்கு கிடையாது, நம்மோட ரேஷன் கார்டுக்கு கிடையாது, எலக்ட்ரல் ஐடென்டி கார்டுக்கு கிடையாது. இட்ஸ் நாட் யூனிக். அது யூனிக்காக இல்லாததுனால தான் நீங்கள் அதில் ஃப்ராடு பண்ண முடியுங்கிற ஒரு ஓப்பனிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. எப்படி வாக்கு பதிவு இயந்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டெக்னாலஜி ஜம்போ ஷிஃப்டோ, அது நிறையா விஷயங்களை எலிமினேட் பண்ணுது. அதே மாதிரி யுனிக் ஐடென்டிட்டி, வாக்காளர் அடையாள அட்டை. அப்போ அதற்கு எல்லா ஒர்க்கையும் டூப்ளிகேட் பண்ணணுமா இல்லை அதை ஆதாரோட கனெக்ட் பண்ணிடணுமா? இதுதான் அடுத்த கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அதை வாக்காளர் அடையாள அட்டையும் ஆதாரையும் இணைத்துட்டிங்கனாலே போதும், வித் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஒரு ஆதாரம் எடுத்துட்டிங்கன்னா ஒருவர் பிறந்த உடனேயே அது கொடுத்துடலாம். ஆனால் வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது நீங்கள் ஓட்டிங்க்கு எலிஜிபிள் ஆனால் தான் 18 வயதை தாண்டி இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். ஸோ அதில் இன்னும் ஒரு சில அடிஷ்னல் செக்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஆதார் நீங்கள் இந்திய வம்சாவளியாக இந்தியாவில் வசிக்க வந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆதார் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் பல இடங்களில் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பார்டர் ஸ்டேட்லலாம் இப்போ ரோஹிங்கியா முஸ்லீம்களாக இருக்கட்டும், வங்கதேசத்திலேருந்து வந்த அகதிகளாக இருக்கட்டும், அதாவது இந்தியர்கள் அல்லாதவர்கள் கூட அந்த இடங்கள்லாம் ஆதார் பதிஞ்சிடுறாங்க. அவங்கள்ட்ட ஆதார் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாம் இருக்குன்னு. ரேஷன் கார்டு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஆதார் ஒரு நபருக்கு ஒரு ஆதார் கொடுக்க முடியும். அவர் சிட்டிசனாக இல்லையாங்கிறத பார்க்குறது அது 2வது பிரச்சனை. பட் ஆதார் ஒரு நபர் 2 ஆதார் வச்சுருக்க முடியாது. நீங்கள் கரெக்டாக அவருடைய ரேகையையும் அவருடைய கண்ணையும் பதிவு பண்ணும் பொழுது ஒருவருக்கு ஒன்று தான். ஏன்னா அவருக்கு 2வதாக போய் இன்னொரு இடத்துல போய் என் பேர் இதுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கும் பொழுது அவருடைய ரேகையை வச்ச உடனே அது சிஸ்டத்தில் போய் அது சேர்க்கும் பொழுது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடும். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணலான்னா, நீங்கள் பூத் ஏஜென்ட்டு 1 2 3 படி அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு நான் ஒரு கைரேகையை நீங்கள் வைப்பீங்க. உங்களுடைய
ஆதார் எண்ண இது பதிவு பண்ணிவிட்டு கைரேகை வைப்பீங்க. அது வெரிஃபை பண்ணி எஸ்ன்னு சொல்லும். ப்ளஸ் உங்களுடைய லேட்டஸ்ட் அட்ரஸ் அதை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ என்ன பண்ணிடலான்னா, ஒருவர் எந்த இடம் என்ன எங்கே வாக்களிக்கணும், நீங்கள் இன்னொரு ஒரு ஒரு பெரிய அறைக்குள்ள மல்டிபிள் லொக்கேஷனுடைய வாக்கு பதிவை நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அது போட்ட உடனே அது வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் இவர் தான், நீ தான் நீ, நான் வந்து உறுதி பண்ணிட்டேன், நீ வந்து ரூம் நம்பர் 7க்கு போ, அங்கே உனக்கான இது இருக்கும், அதை நீ போய் பதிவு, அதில் போய் உன்னுடைய வாக்களிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து திருச்சியில் இருந்துட்டு சென்னைக்கு கூட நீங்கள் வாக்களிக்கலாம். அதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும்னா நம்ம வேறு மாதிரியான சிஸ்டம்லாம் டிசைன் பண்ணணும். அதை நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கி சொல்கிறதே வந்து என் சிஸ்டத்தை ஹேக் பண்ண முடியாமல் இருக்கிறது காரணம் இது ரொம்ப அடிமட்டமான சிஸ்டம், இட்ஸ் நாட் கனெக்டட் த்ரூ இன்டர்நெட். அதில் வந்து சில விஷயங்கள்லாம் மேனுவலாக தான் இன்சர்ட் பண்ண முடியும். யார் எந்த இடத்துல இருக்காங்க, அதில் 1 2 3 ரெஜிஸ்டரில் பேரில் எல்லாத்துலேயும் வந்து பாரதிய ஜனதா ஒன்றில் இருக்காது. அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேசிய கட்சிகள் ஃபஸ்ட்டு, மாநில கட்சிகள் 2வது, அதற்கு பிறகு ரெஜிஸ்டர்ட் அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ், அதுக்கு பிறகு அப்படியே வரிசையாக இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு போகும். அப்போ அந்த ஆர்டரில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் பேர் ஏபிசிடி அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வச்சு ஒரு ஆர்டர் வரும். அப்போ அது என்ன ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் விரும்பக்கூடிய கட்சி ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் 1வது இடத்துலையும் இன்னொரு கான்ஸ்டிடுவன்சியில் 7வது இடத்துலையும் அப்படி இருக்கலாம். முன்ன கொண்டு வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தொடர்ச்சியாக ஒரு 2-3 விஷயங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து உங்களுடைய மெஷின் ஹேக் பண்ணப்படும், வாக்கு எந்திரத்தை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க அதுக்கு ஓப்பனாகவே இதோ நான் கொடுக்குறேன் உனக்கு பொட்டி, நீ ஹேக் பண்ணி காமி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தரும் செய்யலை. அதுக்கப்புறம் அப்பப்போ ஏதாவது ஒரு ஊர்ஜிதமாகாத தகவல் வரும், அங்கே கடந்து தான் 4 பொட்டி, இங்கே கடந்து தான் ஒரு பொட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வரைக்கும் வந்து அந்த கிளைம் ஆஃப் வாக்கு எந்திரத்தை ஹேக் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரூஃபும் நமக்கு இது வரைக்கும் கிடையாது. ஃபஸ்ட் அதுக்கு என்னென்னலாம் அடிஷ்னல் விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் விவிபேட், நீ என்ன போடுறேங்கிறது தெரியாது, சரி அதுக்கு பிரிண்ட் வருது, அந்த பிரிண்ட்டு வந்து 5 வருடம் காப்பாற்றி வைக்கணும் இருக்குது. நீங்கள் ரேண்டமாக அதை எடுத்து செக் பண்ணலாம் இருக்குது. நீங்கள் அது கேஸ் போகுதுன்னா கோர்ட்டுக்கு இந்த டேட்டாவெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் இருக்குது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் உங்களை உறுதி செய்து கொள்கிறதுக்கு பூத் ஏஜென்ட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீங்கள் அதை ஆதாரோட இணைச்சிட்டிங்கன்னா அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் தம்பு இம்ப்ரெஷனோ அல்லது கண் கருவிழியோ கட்டாயம், அதை பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அப்படின்னா இந்த கேள்வியே கிடையாது, ஃப்ராடே பண்ண முடியாது. உங்கள் கண்ணில் கையில் நான் வந்து இது போடணுங்கிற அவசியமே கிடையாது, இந்த அசிங்கமாக கருப்பு மைய வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை வாக்களிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அது சாரி கரெக்டாக 11:32க்கு நீ வாக்களிச்சிருக்க, எந்த இடத்துல வாக்களிச்சிருக்க எல்லாமே நான் சொல்லிவிடுவேன். இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் வார்டு பை வார்டு வைக்கிறது மாதிரி கான்ஸ்டியூன்சி பை கான்ஸ்டியூன்சி நீங்கள் வாக்களிக்க போனாலே போதும். நீ மயிலாப்பூரில் இந்தந்த தெருவில் இருந்தால் இந்த ஸ்கூலுக்கு போ, நீ அங்கங்கெல்லாம் இருந்தேன்னா நீ இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்லாம் சொல்லாமல், ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னா ஸ்டேட் கான்ஸ்டியூன்சி, அசம்பிளி கான்ஸ்டியூன்சி வைஸ் நீ எங்கே போனாலும் ஒரே இது தானே இருக்குது, மெஷின் தானே இருக்குது. அப்போ நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு கான்ஸ்டியூன்சிக்கு போனால் தான் அந்த வாக்கு இயந்திரம் வேறு மாதிரி இருக்க போகுது. இதில் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் மாதிரியான வேலைகள் தேவையில்லை, ரைட்? இன்டென்சிவ் ரிவிஷன் தேவையில்லை, ரிவிஷனே தேவையில்லை. புதிதாக ஒருவர் ஆதாருக்கு அப்ளை பண்ணும்பொழுது, ஃபஸ்ட்டு டைம் ஆதாருக்கு நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து 18 வயதுக்கு மேலே ஆகிருச்சுன்னா நான் உங்களுக்கு எலக்டோரல் ஐடி கார்டும் சேர்த்து கொடுத்துருவேன். யாரெல்லாம் ஏற்கனவே ஆதார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க 18 வயசு ஆகும்பொழுது அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு இன்டிமேஷன் வந்துடும், யூ ஆர் நவ் எலிஜிபிள் ஃபார் ஓட்டர் ஐடி கார்டு, வந்து வாங்கிட்டு போங்க. நான் எதுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நான் எதுக்கு எதிர்பார்க்கணும்? யூ ஆர் நவ் எலிஜிபிள். ஃபர்தர் நான் என்ன பண்ணுவேன், அது கூட வேண்டாம், ஆதார் தான் உன்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையே,
நான் எதுக்கு இன்னொரு கார்டு தரணும்னு 2 வச்சுக்கணும்? நீ ஆதார் எடுத்துட்டு வா, நம்பர் என்டர் பண்ணி கையை விரல வை, ஓகே ப்ரொசீட் ஆர் ரிஜெக்டட். நீ ஓட்டு போட முடியாது, உனக்கு ஒன்றும் கரெக்டான வயசு ஆகலை. இது மாதிரி ட்ரமாட்டிக்கான ரிவிஷன் இன்னைக்கு பண்ணலாம். பண்ணால் யாருமே அவர் வந்து இறந்து போனால் மார்க் பண்ணிடும். அது டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஆதார் நம்பர் கொடுக்கணும். அது எல்லாத்தையும் கொலேட் ஆகி அவர் இறந்து விட்டார் அப்படின்னு அதில் பதிவாகிடுதுன்னா நீங்கள் இங்கேருந்து அந்த அந்த பேரை இன்னொருத்தர் யூஸ் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய தம்பு இம்ப்ரெஷன் இங்கே முக்கியமாயிடுது, அல்லது உங்களுடைய ஐரிஸ் முக்கியமாயிடுது. ஸோ அப்போ வந்து தவறான நபர் ஒருவர் வாக்களித்தார், பொய் வாக்களித்தார் அப்படிங்கிற எதுவுமே நடக்காது. ஸோ இந்த பாசிபிலிட்டி எல்லாத்தையும் இப்போவே பண்ணுறது நல்லது. பண்ணியாச்சுன்னா இந்த பிரச்சனை போயிடும். இதோட எக்ஸ்டென்ஷனாக நான் என்ன சொல்லுவேன், எல்லா டாக்குமெண்ட்டோடையும் ஆதார் இணைக்கப்படணும். ரேஷன் கார்டுனா அது ஆதாரோட இணைத்திருக்கணும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து சப்சிக்வெண்ட். டேக் ஆதார் அஸ் யுவர் கோர் சென்டர் ப்ராடக்ட். அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு ரேஷன் கார்டு? அந்த குடும்பத்தை சேர்ந்த யார் தன்னுடைய ஆதாரை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர்களால் வந்து அதை பொருளை வாங்கி கொண்டு வர முடியும். வீட்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு பொருள் கொடுத்தாச்சு, இப்படி பல காரியங்களை செய்ய முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அடுத்த ரேஷனை வச்சுக்கிட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில வந்து சண்டை இருக்குது, மனைவி வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி கணவன் வாங்கிட்டு போய் அதை தெருவில் விற்று அவர் தண்ணி அடிக்க போயிடுறாருன்னா அதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷனை உருவாக்கிக்கலாம்னு வச்சுங்க. பட் லார்ஜ்லி நம்ம பார்க்குறது வந்து ஆதார் அஸ் அ கோர் ஐடென்டிட்டி. அப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாமே போய்டும். ஸோ எலெக்ஷன் ரிஃபார்ம் அப்படிங்கிறதுல ஓட்டிங் மிஷின், ஆதார் ட்ரிவன் ஓட்டிங், அது ரெண்டும் ஒன்றா சேரும் பொழுது இந்த மாதிரியான விஷயத்துக்கு இடமே இல்லை. பார்ப்போம் சார், ராகுல் அடுத்து என்ன பண்ண போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி.